அவங்களுக்கும் ஸ்கூல் விட்டு வந்து ஸ்நாக்ஸ் இல்லை, எதுவும் பிஸ்கெட் எல்லாம் இருக்குது. அவங்க துறைங்கெல்லாம் யாரும் பிஸ்கெட் சாப்பிட்றது இல்லை. இனிப்பெல்லாம் இரும்பெல்லாம் இருக்குது. அதனால காரமாக என்ன செய்வீங்க அப்பா? என்னம்மா செய்யலாம்? ஸ்நாக்ஸ் எதுவும் இல்லை, காரமாக இல்லை. ஏதாச்சும் செய்யலாமே, பொரியல் வச்சு ஏதாச்சும். அதுதான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்டா. மசால் பொரி செஞ்சு தட்டா? ஓகே. வாங்க, வீட்டில் இருக்கிறத வச்சு ஒரு மசால் பொரி பாருங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டேன் நல்லா, ஒரு 3 ஸ்பூனு. கடுகு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சீரகம் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை நிறைய போட்டுக்கலாம், 1/2 ஸ்பூனு. பாருங்க, பூண்டு தோலோட கழுவி தட்டி வச்சுக்கோ, ஒரு 10 பல்லு பூண்டு. இந்த பூண்டு தான் இதுக்கு டேஸ்ட்டு. தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றணும். பூண்டு அப்படியே தோலோடு நல்லா பூண்டுங்களை கழுவிட்டு நல்லா ஒன்றும் அதிகமாக நல்லா தட்டி போடணும். கருவேப்பிலை நிறையா போடணும், காஞ்ச மிளகா போடணும். நல்லா பூண்டு செவக்க வறுத்துடணும். அந்த பூண்டு தான் மொறுன்னு வறுக்கணும். உளுத்தம்பருப்பு போட்டு கொஞ்ச நேரத்தில் பூண்டு போட்டுருங்க, இல்லை உளுத்தம்பருப்பு தீஞ்சிரும், அந்த பூண்டு வறுபடாது. கருவேப்பிலை பூண்டு இதெல்லாம் ஒன்றா போட்டிங்கன்னா எல்லாம் ஒரே டைமில் பாருங்கள். சவுண்டு கேட்குதுங்களா? மஞ்சள் இதிலே போட்டுடலாம். கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா பொரியும். அப்பா கடுகு சூப்பராக ஒரு ஸ்நாக்ஸ், எதையும் வேஸ்ட் பண்ணுறது கிடையாது. இதுலேயே கடலக்கொட்டை வேர்க்கடலை இருந்தால் போட்டு செய்யலாம். வேர்க்கடலை ஒரு மூட்டையே இருக்குது, உரிக்க டைம் இல்லை, அப்பப்போ வேணுக்குள்ள உரிக்கிறது. இப்போ எல்லோரும் தயார். இந்த பொட்டுக்கல்லையே சும்மா ஒரு 2 இது அந்த மொறுன்னு மரத்துக்காக மொறுன்னு கருவேப்பிலை பூண்டெல்லாம் மொறுன்னு ஆயிடுச்சு. வச்சு இப்போ இந்த பொரியை கொட்டிக்குவோம். சூப்பராக இருக்குது. இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும். பொரி நிறைய நமுத்துட்டா கூட இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா மொறுன்னு ஆகிடும். ஸ்டவ் ஸ்லோ பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றுங்க. தேங்காய் எண்ணெய் தான் இது டேஸ்ட்டு. கேரட் இருந்தால் மசாலா பொரி அப்படியே ஒரிஜினலாக ரெடி ஆகிடும். இப்போ கேரட் இல்லை, அதனால வெங்காயம் தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை போட்டு அது மேலே தூவி கொடுத்துட்டோம்னா ஒரு ஸ்பூன் போட்டு மசாலா பொடி ரெடி. எல்லாம் வீட்லேயே முடிஞ்ச அளவுக்கு செஞ்சுருவேன். கேரட் இருந்தால் அப்படியே நம்ம கடையில் வாங்குகிற மசாலா பொரியே இருக்கும் காம்பினேஷனு. அந்த பூண்டு அப்படியே தோலோட, கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அந்த பொட்டுக்கடலை, இன்னும் கடலக்கொட்டை இருந்தால் செம்ம சூப்பராக இருக்கும். இப்போ போட்டு ஆளுக்கு ஒரு கிண்ணத்தில் போட்டு பிரதிச்சா இங்கே வாங்க எல்லாம் சாயந்தரம் வந்தால் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் ரெடியாக இருக்கும், செஞ்சு வச்சுருவோம். வெங்காயம் போட்டா சூப்பர் டேஸ்ட். என்னடா மிளகாய் போடலன்னு நினைப்பீங்க, போட போகிற மாதிரி. பெப்பர் கொஞ்சம் போட்டுக்கலாம். பெப்பர் ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கலாம். பொரி ஒரு பாக்கெட் தான், 4 ஸ்பூன் பெப்பரு. எல்லாம் நல்லது, ஜீரண சக்தி ஆகிடும். லேட்டாக மிளகாய் தூள் ஒரு 1/4 ஸ்பூனு. நல்ல காரம் சாப்பிடலாம். காஞ்ச மிளகா கிள்ளி கூட செய்யுங்க. நான் குழந்தைங்களுக்காக மிளகாய் தூள் கொஞ்சமாக போட்டுவிட்டேன். நீங்கள் காஞ்ச மிளகா போட்டு செய்யுங்க, செம்ம சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஹோம்ஒர்க் எழுதிட்டு இருக்காங்க, காரம் போயிடும், அச்சு பிடிச்சிருவாங்க. அதனால் கொசுக்கு எல்லா ஜன்னலும் சாத்தியாச்சு. அவங்க அப்பா சாப்பிட்டாங்க. வாங்க, மசாலா பொரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இருக்கிறது எல்லாத்துக்கும் ஆளுக்கு கொஞ்சம் போட்டு கொடுத்துட்றேன். வாங்க, சூப்பராக சாயந்தரம் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் வீட்டில் எல்லாம் கவலைப்படாதீங்க. இந்த மாதிரி ஏதாவது வேஸ்ட் ஆகாது ஏதோ ஒன்று பண்ணி டேஸ்ட்டாக சாப்பிட்லாம். இதே கடையில் போனால் இப்போ 1 கப்பு தான், இது 30 ரூபா 40 ரூபா இருக்கும். வீட்டில் செஞ்சால் எவ்வளோ மீதி ஆகுது. நாம் சுத்தமாகவும் நல்லா செஞ்சு சாப்பிட்லாம். வாங்க, சூப்பராக இதில் கேரட் இருந்து தூவிட்டா மசாலா பொரி ரெடி.